வணக்கம். ரொம்ப நாளாக போஸ்ட்போன் ஆகிட்டு இருந்துச்சு. இதை வந்து லைவ்ல நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிளான விஷயம், ஒன்றும் பெரிய கம்போசிஷனும் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு நான் எடுத்துக்கிறேன். லெட் மீ ஜஸ்ட் டாக் அபவுட் இந்த சைடு. நீங்கள் ஓகே, இது வந்து நிஃப்டி பற்றி நான் போட்டிருக்கேன். இங்கே இருக்கிறது வந்து நான் வந்து ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர், ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ன்ற நம்ம இந்த இடத்துல வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி ஸ்பாட்டு, இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர். இந்த டேட்டாஸ்லாம் எப்படி எடுத்துகிட்டு வரணுன்றது நம்ம தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே வர டேட்டாஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பாட், நிஃப்டியோட ஸ்பாட்டு, இது ஃபியூச்சர்ஸ் டேட்டா. நீங்கள் வந்து இதுக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுங்க. அதாவது ஃபியூச்சர் மைனஸ் ஸ்பாட், நீங்கள் வந்து இங்கே ஃபார்முலா நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து ஈக்குவல் டு போட்டு திஸ் மைனஸ் திஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியமாக டிஸ்கவுண்டான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து ப்ரீமியமில் இருக்குது. அதாவது 61 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டோட ஃபியூச்சர்ஸ் வந்து 60 பாயிண்ட் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ ப்ரீமியமில் இருக்குன்னு சொன்னால் மார்க்கெட் அட்வான்ஸில் போயிட்டுருக்கு. எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், ஸ்பாட் மூவ் ஆகாது. ஸோ ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்பாட்டில் வந்து இமீடியட்டாக தெரியும். மார்க்கெட் கீழே உழுவ போகுதுன்னு செஞ்சாலும் இது வந்து ஃபஸ்ட்டு கீழே உழுவ ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து பேசிஸ் வந்து உங்களுக்கு ஸ்பாட்டு ப்ரீமியம்கான கதை. ஸோ இப்போ ரைட் நவ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து க்ளோஸ் டு அபவுட் 62 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்குது. இதே மாதிரி நான் வந்து இந்த சைடில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இதே தான் நான் பண்ணியிருக்கிறேன். பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டும் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் போட்டு ஃபியூச்சர்ஸ் மைனஸ் ஸ்பாட் நீங்கள் போடும்போது 172 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு கீழே உழுவுறதுக்கான சிம்டம்ஸ் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, இப்போ அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட் போட்டிருக்கேன். இங்கே வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 20,800 கால், 20,800 புட்டு. ஸோ இதே மாதிரி வரிசையாக புட் கால் நான் போட்டுட்டே வந்திருக்கிறேன். புட் கால் நான் போடும் போதும் இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நான் போட்டிருக்கேன். இதில் அந்த என்ன ஆப்ஷனோ அண்ட் என்ன ப்ரைஸோ புட்டையும் காலையும் நான் வந்து ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். இதுதான் வந்து மேக்ஸ் பெயின்னு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம அப்புறமா பேசலாம். பட் இதுதான் வந்து மேக்ஸ் பெயின்னு. இப்போ புட்டையும் காலையும் நீங்கள் ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். ரைட். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வரும்போது நீங்கள் வந்து பார்க்கலாம் 310 இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 21,300 காலையும் புட்டையும் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது இதுல லோயஸ்ட் பிரைஸ் எங்க வருதோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எது லோயஸ்டோ மார்க்கெட் வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து ரைட் நோ நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த 3 இடத்துல நான் எல்லோல நான் போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ மார்க்கெட் எங்க இருக்கு? 500ல இருக்கு. 21,550 500 இது. இப்போ எங்க இங்க மார்க்கெட் காட்டுது? ஃபியூச்சர்ஸ் வந்து 21,440ல காட்டிட்டு இருக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ரெக்கார்ட் பண்றது வந்து 11:55. இது ஏன்னு சொன்னா நீங்க வந்து லைவ்ல செக் பண்றதுக்கோசரம் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல நீங்க வந்து பார் சார்ட்டை போட்டு நீங்க வந்து பிரைஸ் அது மாதிரி தான் போச்சான்றது நீங்க பார்க்கலாம். இப்போ ரைட் நவ் நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் எங்க இருக்கு? 21,441 இருக்கு. நீங்க இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எங்க பிரைஸ் போயிட்டு இருக்கு? பிரைஸ் வந்து அதாவது லோயஸ்ட் எங்க இருக்கு? இட் இஸ் பிட்வீன் 500 to 450. ஸோ மார்க்கெட் வந்து இட் இஸ் ஷோயிங் தட் இந்த ரேஞ்சில் தான் இருக்க போகுது அண்ட் இட் இஸ் ஷோயிங் மோர் டெண்டன்சி டுவர்ட்ஸ் 500. அது 500 நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இது வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இது ரேட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்தது நீங்க பார்த்தாலும் ரேட் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. 77ல இருக்கு, 277ல இருக்கு, இது 279ல இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து மோர் டுவர்ட்ஸ் 500 நோக்கி தான் போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ இது வந்து மார்க்கெட்ல ரியாக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க இங்க வந்து பார்க்கலாம் தட் மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் 500 தான் போயிட்டு இருக்கு. நம்ம இந்த பேச்சு ஆரம்பிக்கும் போதும் இது வந்து அரௌண்ட் 40ல இருந்துச்சு, இப்போ 44ல இருக்கு. நீங்க வந்து ஸ்லோவா நீங்க வந்து பார்த்துட்டு இருங்க.
நீங்க வந்து ஈவினிங் ஓகே 12:05 நீங்க வந்து போய் பாருங்க மார்க்கெட் வந்து அடுத்த எங்க போச்சுன்றது இப்பயே நீங்க வந்து பார்க்கலாம். இது வந்து 70க்கு வந்துருச்சு, நம்ம வந்து 71ல பார்த்தோம், இது வந்து மாறிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பேஸ் தட் மார்க்கெட் வந்து இட் இஸ் கோயிங் மோர் டுவர்ட்ஸ் ஆஃப் 500 ரைட் 21,500. ரொம்ப சிம்பிளான விஷயம். மறுபடியும் நான் சொல்றேன், காலையும் புட்டியும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்க ஆட் பண்ணிட்டு நீங்க போடும் போதும் ப்ரைஸ் வந்து எந்த சைடு போகுதுன்றது உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கிடைக்கும் ரைட். இப்போ மறுபடியும் பாருங்க ப்ரைஸ் வந்து இங்க மூவ் ஆயிடுச்சு, 450க்கு மூவ் ஆயிடுச்சு, இங்கேயும் வந்து குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் டைரக்ஷன்ஸ் கொடுக்கும் தட் நிஃப்டி வந்து எந்த சைடு போக போகுதுன்றது. இது ஒன்று. ரெண்டாவது இதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும். நீங்க வந்து ரைட் நவ் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 1716 இப்படிதான் காட்டுது. இது வந்து எங்க காட்டுது 48,100ல காட்டுது. இங்க மார்க்கெட் எங்க இருக்கு 48,080ல இருக்கு. ஸோ மார்க்கெட் இஸ் கோயிங் மோர் டுவர்ட்ஸ் 200 நோக்கி போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க இது 18ல இருக்கு, இது 15ல இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும் மார்க்கெட் அடுத்த 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ்ல ஆக்சுவல் ரிவர்சல் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இது வந்து வார்னிங் கொடுக்கும் அண்ட் நீங்க வந்து கேப்சர் பண்ண முடியும். ஹோப் உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சிருக்கும். நான் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுதுனால் டெஃபினட்டா ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து இது அட்வான்ஸ் சிக்னல் காட்டும் தட் மார்க்கெட் இஸ் கோயிங் அப் ஆர் டவுனான்றது இந்த ஆப்ஷன் ப்ரைசிங்ல மேக்ஸ் பெயின்னு இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியும். இதே கான்செப்ட்ல தான் தெர் இஸ் சம்திங் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம புட் கால் ரேஷியோ ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் நம்ம போடுவோம். நான் முடிஞ்சா அதுவும் வந்து இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டுறேன். ஒன்று. இப்போ இது இல்லாத நீங்க இன்னொன்று விஷயமும் நீங்க பண்ணலாம். இப்போ நாங்க வந்து இன்டர்னலி என்ன பண்ணிருக்கிறோம்னு சொன்னால் நிஃப்டியோட வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் ரைட் டாப் 10 இதுதான். நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா இது வெயிட்டேஜ்லாம் நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு நிஃப்டியோட வெயிட்டேஜ் நீங்க போட்டீங்கன்னா ஒரு சார்ட் கிடைக்கும். சார்ட்ல ஒரு பிடிஎஃப் கிடைக்கும், அதுல வந்து வெயிட்டேஜ் என்னதுன்றது நீங்க போட்டுக்கலாம். அதுவும் எடுத்து காட்டிடுறேன்னு. நீங்க வந்து நிஃப்டி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் நீங்க போட்டீங்கன்னா ஒரு பிடிஎஃப்ல போய் நிக்கும். நிஃப்டி வெயிட்டேஜ் இந்த இடத்துல போய் நிக்கும். இதுல போய் கிளிக் பண்ணா இதுதான் உங்களுக்கு. இது வந்து ஃபார் தி நவம்பர் 30th அன்னைக்கு வந்த ரிப்போர்ட். இப்போ நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா என்னதுலயே வந்து நான் தப்பா போட்டிருக்கேன். நீங்க வந்து எக்ஸல்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து போன மாசத்துக்கான டேட்டா போட்டிருக்கேன். இந்த மாசத்துக்கான டேட்டா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. சரியா? அப்ப நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 13% வந்து நிஃப்டியோட ஹெச்டிஎஃப்சி வந்து நிஃப்டியில வெயிட்டேஜ். இது மாதிரி நீங்க பெர்சன்டேஜ் போட்டு நீங்க வந்து இங்க போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா வரும். இப்ப ரைட் நவ் நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா இதே கதை தான் நான் இதுலயும் பண்ணிருக்கிறேன். இது வந்து ஸ்பாட், கீழே இருக்கிறது வந்து நான் ஸ்பாட்ல வச்சிருக்கிறேன், இது வந்து ஃபியூச்சர்ஸ்க்கு வச்சிருக்கிறேன். அப்ப ஒவ்வொரு ஸ்டாக்கும் இந்த டாப் 10 ஸ்டாக்ஸ் மட்டும் நீங்க எடுத்து வச்சீங்க நிஃப்டியில, இந்த ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நீங்க வந்து அது பிரீமியம்ல இருக்கா டிஸ்கவுண்ட்ல இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த இது வச்சு நீங்க வந்து சொல்லலாம் நிஃப்டி வந்து என்ன ஆக போகுதுன்றது. ஏன்னா இதோட வெயிட்டேஜ் நீங்க வந்து கால்குலேட் பண்ணி இது போட்டு பாத்தீங்கன்னா இதே வந்து ஆல்மோஸ்ட் 60% காட்டுது ரைட். நிஃப்டி 50ல நிஃப்டி 50ல வந்து உங்களுக்கு இது விட்டுருங்க, இது வேணும். நிஃப்டி 50ல 10 ஸ்டாக் வந்து டிசைட் பண்ணது 60% இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இந்த பச்சைல இருக்கு. இந்த இந்த பச்சைனா நான் வந்து பேசிக்கா இது வந்து எக்ஸல்ல வந்து நீங்க ஃபார்முலா போட்டுக்கலாம். இது பச்சைல இருக்குன்னு சொன்னா பேசிக் ஐடியா இஸ் ரொம்ப சிம்பிள் தட் இது வந்து இது ஆக போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். நிஃப்டி என்னாச்சு ஹெச்டிஎஃப்சி ஏன் பாஸ் இதுல வரல? ஓகே, இதுல வந்து பழைய டேட்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி டேட்டா. எனிவே இப்போதைக்கு நீங்க அதை விடுங்க. பட் பேசிக் ஐடியா வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா இது எல்லாமே பச்சை கலர்ல இருக்கும் போதும் தட் மீன்ஸ் டாப் 10 ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு பிரீமியம்ல இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ டாப் 10 ஸ்டாக் ப்ரீமியம்ல இருக்கும்போதும் டெஃபினட்டா வந்து மார்க்கெட் கிரீன்ல தான் இருந்தாகணும், ரைட்? அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். ஸோ இது கிரீன்ல இருக்குன்னு சொன்னா நிஃப்டி எங்க போகும்? மேலதான் போய் ஆகணும். நீங்க வந்து எடுத்து பாருங்களேன், நம்ம வந்து இப்போ வந்து டைம் வந்து 12:01 ஆகுது. நம்ம வந்து 11:55க்கு மார்க்கெட் எங்க இருந்துச்சு? அரௌண்ட் 440-41ல இருந்துச்சு. இப்போ 49ல இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் நம்ம 5-6 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம சொன்ன மார்க்கெட் மோர் ஆன் அப்சைட்ல தான் போயிட்டு இருக்குன்றது. அண்ட் அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து தாண்டி போயிடுச்சு. இது வந்து என்னது 400ல இருக்கு. 400 இதை வந்து நான் நில்லு பண்ணிட்டு நான் வந்து இதை வந்து போட்டுக்கிட்டேன். இது வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இப்ப மார்க்கெட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் இந்த 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 மூணுக்குள்ளதான் போயிட்டு இருக்கு, ரைட்? ஸோ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல வந்து தெரியும் தட் வேர் எக்ஸாக்ட்லி கோயிங்ன்றது. இதே மாதிரி இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நீங்க வந்து ப்ரீமியம்ல இருக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் ப்ரீமியம்ல இருக்கு, சரி அந்த பர்டிகுலர் ஸ்டாக் ப்ரீமியம்ல இருக்கு, அந்த ஸ்டாக்கை வந்து நீங்க ஷார்ட் பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கு கிளாரிட்டி வரும். ஃபர்ஸ்ட் ரிவர்சல் சிக்னல் இது வந்து ரெட்ல போகும், ரைட்? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஒரு ஒரு அட்வான்ஸ் ஹேக்குன்னு வச்சுங்களேன். நீங்க எடுத்து பாருங்களேன், இவ்வளவு நேரம் வந்து ஃபெடரல் பேங்க் வந்து ஜீரோல ரெட்ல இப்பதான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஸ்லோவா இந்த ப்ரீமியம் வந்து கம்மியா ஆயிட்டே வரும் அண்ட் தென் இட் வில் பிகம் டிஸ்கவுண்ட்டுக்கு போகும். ஸோ பேசிக்கா இந்த இந்த நான் சொன்ன மேக்ஸ் பெயின் மெத்தட்ல உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்லி உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் தட் மார்க்கெட் இஸ் கோயிங் ரெட்ல போகுதா இல்ல கிரீன்ல இருக்கா. இதை பேஸ் பண்ணி யாராச்சும் நீங்க வந்து ஆப்ஷன் நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கணும்னு நினைச்சா நீங்க நிச்சயமா வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்றது வந்து ஈஸியா இருக்கும், ரைட்? இது வந்து ஒரு சின்னோண்டு இது. இதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கும் நான் ஒரு கான்செப்ட் நான் ரெடி பண்ணிட்டு நான் அதுவும் இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். மற்ற டீட்டெயில்ஸ் நம்ம வந்து வாட்ஸ்அப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.